الله تعالى وبركاته. إن الحمد لله نعبده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى والقرآن العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقل للمؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن. صدق الله العليم. قال النبي صلى الله عليه وسلم: الحياء شعبة من الإيمان. صدق رسوله النبي الكريم. இவ்வுலகத்தை படைத்து பாதுகாக்கின்ற அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலக முஸ்லிம்கள், முஃமினீன்கள் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்துள்ள நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாகுக. எனக்கு இன்று உங்கள் முன் பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பெண் பாதுகாப்பு எனும் போர்வையில். கண்ணியத்திற்குரியவர்களே, இறைவனது படைப்பில் ஈடு இணையில்லாத சிறந்த படைப்பு மனித படைப்பு என்றால் அது மிகையாகாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மை படைத்து பாதுகாத்து நம்மை காக்கின்ற, நமக்கு உணவளிக்கின்ற, நம் வெளிப்படையாக பேசும் பேச்சுக்களையும் நம்முடைய ரகசியங்களையும் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற, நமக்கு நமது உயிர் நரம்பை விட மிக நெருக்கமாக இருக்கின்ற அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுமாறும், அல்லாஹின் அச்சத்தை கடைபிடிப்பவர்களாகவும், அல்லாஹை அஞ்சிக் கொண்டே இருக்கக்கூடிய நல்லவர்களில் அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் பெண்களை எவ்வளவு கண்ணியப்படுத்துகின்றான். பெண் பிள்ளை பிறந்தாலே ஈனப்பிறவையாக கருதி உயிரோடு புதைத்தார்கள். ஆனால் இஸ்லாம் பெண்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையும் தந்திருக்கின்றது. பெண்களை இழிவாக கருதிய காலத்தில் பெண் பிள்ளைகள் மூலம் சுவனம் என்ற சுப செய்தியை கூறினான் அல்லவா? சுபஹான் அல்லாஹ். அறியாமை காலத்து மக்கள் ஒழுக்கமோ நெறிமுறையோ இன்றி மனம் போன போக்கில் வாழ்ந்து வந்தார்கள். அதனால் தான் இஸ்லாம் பெண்களுக்கு தகுந்த பாதுகாப்பளித்து அவர்கள் கௌரவமாக நடத்தப்பட வேண்டும் என்று பல வழிமுறைகளை விதித்துள்ளது. பெண் என்பவள் பாதுகாக்கப்பட வேண்டியவள். அவள் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் ஷைத்தான் அவளை பின்தொடர்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பெண்ணு முதன்மையாக முக்கியமாக அவள் பாதுகாக்கப்பட வேண்டியது பார்வை. அல்லாஹ் தஆலா தன் அருள்மறையான திருமறையிலே கூறுகின்றான்: வகுல்லில் முஃமினாத்தி யகுல்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன. முஃமினான பெண்களுக்கு நீர் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தி கொண்டு தங்கள் கற்புகளை பாதுகாக்கட்டும். அதாவது பாவங்களில் பெரும்பாலானவை பார்வையினால் தான் நிகழ்கிறது. பார்வை தவறாகிவிட்டால் தவறான எண்ணம் தோன்றுகிறது. தவறான எண்ணம் தோன்றிவிட்டால் தீமைகள் செய்ய தூண்டுகிறது. பார்வையை எப்படி நாம் தாழ்த்த வேண்டும்? அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். நம்மளுடைய பார்வையை நாம் தாழ்த்த வேண்டும். அதாவது திருமதி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹிஜாபுடைய ஆயத் அருளப்பட்ட அந்த வேளையில, அந்த சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அவங்களுடைய இரண்டு மனைவியர்களான உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹாவும் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹாவும் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு கண் பார்வையற்ற உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க? பார்க்க வராங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்கள் கிட்ட சொல்றாங்க, நீங்க உள்ளக போய் உட்காருங்க. அப்போ அந்த இரண்டு மனைவியர்களும் கேட்கிறாங்க, ஏன் ரசூலல்லாஹ், அவங்களுக்கு தான் கண் பார்வை இல்லையே, அவங்களால எங்களை பார்க்கவும் முடியாது, எங்களை அறியவும் முடியாதே ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது ரசூலா சொல்லுவாங்க, ஆமா அவங்களால உங்களை பார்க்க முடியாது, ஆனா நீங்க ரெண்டு பேர் பார்வையற்றவர்கள் இல்லையே, நீங்க என்ன செய்யலாம்? அவங்கள பார்க்கலாம் அல்லவா? அதாவது கண் பார்வையற்றவர்களை கூட என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்நிய ஆணை பெண் பார்ப்பதும் கூடாது, அந்நிய பெண்ணை ஆண் பார்ப்பதும் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி. நிச்சயமாக ஷைத்தான் மனிதர்களின் இரத்த நாளங்களில் ஓடுகின்றான். ஆகவே ஆணுடைய பார்வையாக இருந்தாலும் பெண்ணுடைய பார்வையாக இருந்தாலும் இருவரது பார்வையிலுமே ஷைத்தான் தன்னுடைய வலையை வீழ்த்த போதுமானவன். அடுத்ததா, ஒரு பெண் மிக முக்கியமாக இருக்க வேண்டியது ஒழுக்கம், வெட்கம் தான். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹயாஉ ஷுபத்து மினல் ஈமான். வெட்கம் ஈமானிலிருந்து ஒரு கிளையாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெட்கம் ஈமானிலிருந்து ஒரு கிளையாக இருக்கும். எல்லா பெண்களையும் விடவும்
முஸ்லிம் பெண்கள் தனியாக தெரிவது வல்ல ரஹ்மான் வழங்கிய வெட்கமாகத்தான் இருக்க முடியும். அதுதான் பெண்களின் அழகும் கூட என்று சொன்னால் அது மிகையாகாது. அதாவது ஒரு பெண் ஒரு தோட்டத்திற்கு ஒப்பானவள். அந்த தோட்டத்திற்கு பாய்ச்சப்படக்கூடிய தண்ணீர் தான் அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய வெட்கம். அதாவது தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சப்படவில்லைன்னா அந்த தோட்டம் எப்படி அழிந்து நாசமாகி விடுமோ அதே போலதான் வெட்கம் இல்லாத பெண்ணின் நிலையும். நஊதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹயாஉ லா யஅதி இல்லா பகீரன். அடக்கம் நன்மையை தவிர வேறொன்றையும் கொண்டு வராது. இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், அடக்கம் இல்லாதவனுக்கு சதை, ரத்தம், வெளிப்புற தோற்றத்தை தவிர அவன் கிட்ட மனிதத்தன்மை எதுவும் இல்லை, அவனிடம் எந்த நன்மையும் இல்லை. எனவே அடக்கமில்லாத பெண்ணுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று கூறினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்கன்னா, நபி அவர்களை தினமும் பார்ப்பதற்கு ஜியாரத் செய்ய போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட தன்னுடைய தந்தையான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத் ஆகுறாங்க. அவங்க கிட்ட என்ன செய்யறாங்க, அடக்கம் செய்யறாங்க. நபி அவர்கள்கிட்ட அடக்கம் செய்யறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, கொஞ்சம் பேணுதலா போறாங்க. அதுக்கடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல அடக்கம் செய்யப்படுறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, தன்னை முழுமையா மறைச்சு முழு ஹிஜாபோட என்ன செய்யறாங்க, அவங்க 3 பேரும் ஜியாரத் செய்ய போறாங்க. என்ன செஞ்சிருக்கலாம், அவங்களால நம்மளை பார்க்க முடியாதே, அவங்க எல்லாரும் அடக்கம் செய்யப்பட்டாங்களே சொல்லி என்ன செய்யல, அவங்க தன்னை மறைக்காம போகல. பார்த்தீர்களா, அன்றைய காலத்து இஸ்லாமிய பெண்கள் எவ்வளவு கண்ணியத்துடனும் எவ்வளவு ஒழுக்கத்துடனும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய இஸ்லாமிய பெண்கள் அல்லாஹ் பாதுகாத்தவரை தவிர வெட்கம் என்பது காணல் நீராகி போய்விட்டது என்பதுதான் நிதர்சன உண்மை. நாகரிகம் என்ற பெயரால் பெண்கள் இன்று பல அநாகரிகமான செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலே நாடுகளில் விடைபெற்றுவிட்ட இந்த வெட்க உணர்வு தற்போது கீழே நாடுகளில் விடைபெற துவங்கிவிட்டது. ஆணும் பெண்ணும் சமம் என்ற கருத்தை கொண்டு இன்று பெண்கள் பல தவறான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். ஆணும் பெண்ணும் சமம் என்ற கருத்து போய் தற்போதைய காலத்தை பார்த்தால் ஆண்கள் செய்யும் தவறுகளுக்கும் பெண்கள் சளைத்தவர்கள் இல்லை என்று கூறும் அளவிற்கு மாறிவிட்டது. ஆண்களைப் போலவே ஆடைகளை அணிந்து கொண்டும் அவர்களைப் போல முடியை கத்தரித்துக் கொண்டும் மது அருந்தி கொண்டும் இன்னும் எத்தனையோ விதமான தீமைகள் பெண்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆடை கலாச்சாரம் என்ற பெயரால் பெண்களின் ஆடைகள் கூட இன்று குறைந்து கொண்டேதான் வருகிறது. அந்நியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கருத்து உண்மைதான். இஸ்லாத்தில் ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள். ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள். ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளும் பொறுப்புகளும் ஆணிற்கு இருக்கக்கூடிய உரிமைகளை போன்றே சமம். ஆனால் அதனுடைய அவசியம் ஒரே மாதிரியானவை அல்ல. அதாவது மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக படைக்கப்படவில்லை, ஆனால் அவர்கள் சமமாக படைக்கப்பட்டார்கள். ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்துல ஒரு தாய் ஒரு தந்தை இருவருமே வாழ்க்கைக்கு இன்றியமையாதவர்கள். ஒரு பெண்ணாக தாயின் செயல்பாட்டை ஒரு ஆணாலோ ஒரு ஆணாக தந்தையின் செயல்பாட்டை ஒரு பெண்ணாலோ மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆணும் பெண்ணும் சமம் என்ற இந்த கருத்தை தவறான புரிதலை கொண்டு என்ன செய்கிறார்கள், பெண்கள் தவறான முறையில் நடந்து கொண்டு வருகிறார்கள். இன்று கடை வீதிகளுக்கு செல்வது, இரவு நேரங்களில் சுற்றி திரிவது, நறுமணம் பூசி வெளியே செல்வது, இன்னும் எத்தனையோ தீமைகளை பெண்கள் ஹிஜாபுடன் செய்து கொண்டு வருகிறார்கள். ஹிஜாபுடன் செய்தால் மட்டும் அந்த தவறில்லாமல் ஆகிவிடுமா? ஹிஜாபுடன் ஒரு பெண் நடித்தால் மட்டும் அந்த தவறில்லாமல் ஆகிவிடுமா? அல்லது ஹிஜாபுடன் ஒரு பெண் ஆடினாலோ பாடினாலோ அது தவறில்லாமல் ஆகிவிடுமா? ஒரு காலத்தில் பெண்கள் பிறர் கண்களில் கூட படாமல் தன்னை மறைத்து கொண்டு வாழ்ந்தார்கள். ஆனால் இப்பொழுது தன்னுடைய பர்தாக்களையும் முக்காடுகளையும் தூக்கி வீசிவிட்டு எல்லோருடைய காட்சி பொருளாகவும் நடமாட ஆரம்பித்து விட்டார்கள். இன்று சர்வசாதாரணமாக தலைவிரி கோலத்துடன் முஸ்லிம் பெண்களை நம்மால் காண முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளுடைய இஸ்லாம் செழித்தோங்க வேண்டும். நம்மளுடைய வாழ்வு அல்லாஹ் ரசூலை பின்பற்றிய வாழ்வாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறிய இந்த மார்க்கத்தை பேணி பின்பற்றி நம்மளுடைய இந்த வாழ்வு நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய சந்ததியினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக அமைய வேண்டும். குர்ஆன் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளபடி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். சஹாபா பெண்களை போல நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இன்று ஆடைகளை விட ஹிஜாபே அதிக மாடலாக வர துவங்கி விட்டது. நாம் நம்மளுடைய அகப்பார்வையும் புறப்பார்வை இரண்டையுமே தாழ்த்தியே நடக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸில் கூறப்பட்டுள்ள ஹதீஸ்களை பேணி பின்பற்றி வாழ வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒழுக்கத்துடனும் அடக்கத்துடனும் வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக.
குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் நடந்த சிறந்த பெண்மணிகளாக, ஒழுக்கமுள்ள பெண்மணியாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவாராக. ஆமீன். வாஹி தமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.